What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு டனக்கு டனக்கு குமுக்கு 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 குமுக்கு. வணக்கம். ஓகே, இது வந்து ஒரு லாங் டேஸாக வச்சிட்ருக்க ரிக்வெஸ்ட். இது காட் காட்டான் கேமரா. ஐ திங்க் த டெவில் கோஸ்ட் காட்டான் கேமரா அந்த மாதிரி கடவுள் இருக்கா என்ன டைட்டில் அப்படி வச்சிருக்காரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு உள்ளார உள்ள கண்டென்ட் வேறு ஏதாவது இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு நான் இந்த சில ஜேகே வீடியோஸ் ஓல்டு நான் பார்த்துருக்கேன், பட் இது நான் பார்த்ததே இல்லை நானுமே. ஓகே, ஸோ எனக்குமே நிறைய சர்ப்ரைசஸ் உள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. பார்த்துட்டு நான் சொல்லுவேன். கெட்டப்பே நல்லா இருக்கே. தேசுநாதர் எல்லாமே எல்லாம் கலந்து உண்மையிலேயே ஒருத்தர் இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஐயா இந்த இன்ஸ்டாகிராம்லங்கய்யா அசிங்கமா நடிக்கிறாங்கய்யா பெண்கள் சில பிள்ளைய, அவங்களெல்லாம் கொஞ்சம் திருத்துங்கய்யா. வணக்கம் மனித பதர்களே, எப்படி இருக்கா? போல கடவுள் இருக்காண்டா, அது நான் தான்டா. வெளியில போவா, உனக்கு அழிவு ஆரம்பம். நீ பேசின பேச்சுக்கும் நீ எல்லாரும் ஏசின ஏசுக்கும் வாய கிழிக்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க, நானும் வருவேன். வேதியில போவான். அவன் வீடியோக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி முதல் சாலை போட்டோம். ஏன்னா இங்களுக்கு உங்களை படைச்சதும் படைச்சேன். ஒப்பட்டா போடுங்க தோழி, அதை போடுங்க தோழின்னு. இங்க ட்ரெஸ் பிரச்சனை இல்ல. இங்க என்ன பண்ணாலும் மாடா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் யாரா இருந்தாலும், அது கடவுளாவே இருந்தாலும் சரிதான். இப்ப புரியுதா? தன் சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் செல்கின்றான். நாங்க எல்லாம் இங்க ஒற்றுமையா தான் இருக்கோம். என் பேரை வச்சு நீங்க சண்டை போறீங்களா? மனுஷனாடா நீங்க எல்லாம் சண்டை போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? மரியாதை இருந்துக்க. போற வாக்குல 2 கான்ட்ரோவர்சியல் கருத்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறது இல்லை. ஏன்னா கடவுள் அவங்களோட சப்ஜெக்ட் மனுஷன் மனசுக்கு மாறும். அவன் நம்புறான்றதுக்காண்டி அவனை முட்டாள்னு சொல்லிட முடியாது. இவன் நம்பலன்றதுக்காண்டி இவன் பொண்ணு அறிவாளின்னு சொல்ல முடியாது. அது அவங்களுடைய நம்பிக்கை. மத்தவங்க நம்பிக்கை வச்சு நம்ம விளையாடக்கூடாது. மத்தவங்க நம்பிக்கை வச்சு நம்ம விளையாடக்கூடாது. அவர் இருக்காரோ இல்லையோ, ஆனா அவர் பேரை வச்சு நிறைய அரசியல்கள் இங்க நடக்குது, நிறைய ஊழல்கள் நடக்குது. அதை பத்தி இந்த வீடியோல பேச போறது இல்லை. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இங்க நிறைய பேரு கோஸ்ட் காட்டன் கேமரான்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா நீங்க கடவுளை பாக்குறதே இல்லையா? ஒரு பையனும் காடு காட்டன் கேமரான்னு போட மாட்டீங்க. அதான் இறங்கி நானே வந்துட்டேன், காடு கேட்டன் கேமரான்னு வீடியோ போட. இது வேற இந்த சைடு முடி வேற முன்னாடி வந்தது. ஜீசஸ் கிட்டப்பா இல்ல அன்னியன் கிட்டப்பான்னு தெரியல. தாடி மேல வந்து. சோ இன்னைக்கு என்ன பார்க்க, காடு கேட்டன் கேமரா அப்படின்றத பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வேலை இல்ல அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன் மேல இருந்து. அதுக்கு ஒரு நல்ல பிசினஸ் ஐடியாவும் இந்த வீடியோல நான் கொடுக்க போறேன். அந்த ஐடியாவை நான் நடுவுல கொடுக்குறேன். போயிடுவோமா வீடியோக்குள்ள? ஓகே, காடு கேட்டன் கேமரா பாக்குறதுக்கு முன்னாடி கோஸ்ட் காட்டன் கேமரான்னு நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அதை நம்ம பார்க்க போறது. ஆனா கன்னி பேஸ்லாம் நிறைய இருக்கீங்க. அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு நான் போட்டு காட்டணும்ன்றது ஒரு ஆசை. போட்டு காட்டுவா எபிடமிக் சவுண்ட் பாத்துக்கிடுங்க. அதுக்குள்ள போங்க. கோஸ்ட்னு டைப் பண்ணி பார்த்தேன் பாருங்க, எனக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா இந்த சவுண்ட்லாம் நான் எங்கேயோ கேட்டிருக்க மாதிரியே. ஐயோ, இதை வச்சு ஹெட் பண்ண அப்படி போட்டு பரவாயில்ல. முடியின் வழியில் மியூசிக் வரும், இதை கேட்போமா? இங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, எனக்கு அப்படிதான் இருக்கு. ஏதோ வீடியோல பார்த்தேன், இந்த வீடியோ தான் தெரியல. காத்து இதுவும் கேட்ட மாதிரி இருக்கு, இதுவும் கேட்ட மாதிரி இருக்கு. ஆகிகளா? ஸோ கோஸ்ட் காட்டன் கேமராவுக்கு கன்னீஸ் இருக்கும் நண்பர்களே, நல்லா பார்த்துக்கங்க. இந்த வெப்சைட்ல தான் சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு சப்ளை ஆகுது. இது போக பல வெப்சைட் இருக்கு, இதுலயே நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கு. வியூமோர் ரைட்டு. ஸோ நல்லா நம்புங்கடா மனித பதர்களா. போடா டேய், ஒரு பையனும் காடு காட்டான் கேமரான்னு போட மாட்டீங்க, பிரச்சனை வந்துடும்.
நமக்கு எதுக்குடா அம்பு, பேய் இருக்காதேன்னு சொன்னா எவன் என்ன சொல்லிட போறான். எனக்கு ஒரே ஒரு கருத்து தான் இருக்கு, இந்த பேய் இருக்குன்னு வீடியோ போடுற எல்லாருமே எவனாச்சும் ஒருத்தன் ஏத்தியஸ்ட் மட்டும் சொல்லுங்கடா, வகுந்து விடுவேன். புரிஞ்சு போச்சுடா உங்க ஊழல். சொல்ல மாட்டேன், கவலைப்படாது. இந்த வீடியோல மட்டும் ஸ்ட்ரிக்டா ஆபாசம் தவிர்க்கணும், இல்லாட்டி நம்மளை தவிர்த்துருவாங்க. ஓகே, காட் காட்டன் கேமரா பாப்போமா? தெளிவாதான் இருக்காரு. நம்ம ஃப்ரெண்ட் ஹனுமான்ரா பாப்போமா? எல்லா இந்தியாக்காரனா தான் இருக்கான். क्या आपने कभी असल जिंदगी में भगवान को देखा है? பால் குடிக்கிறாங்க கிருஷ்ணர். பாய் ஹிந்தி நை போலோ, தமிழ் போலோ. ஓகே, வீடியோ பாப்போம். இது வேற கொஞ்சம் அமைதியா இருறான். ரைட் பாப்போமா? और कोई नहीं, रनियन भगवान मरियो हनुमान। ला। और जब ये वीडियो YouTube पर अपलोड हुआ तब ये वीडियो बहुत जल्दी ही वायरल हो गया। इस वीडियो में कुछ लोग फोटो खिंचा रहे थे, तभी उन्हें कुछ ऐसा दिखता है जिसे देखकर वो दंग रह जाते हैं। जल्दी कर, அட பாவிகளா. अरे ये वीडियो मोड में आ गया है। वेट अ मिनट, अभी पीछे देख तो क्या है। வேற பாருங்களா, அதே டெக்னிக். அங்க கோஸ்ட் சவுண்ட் போடுறான், இங்க வந்து பீப்புள் கத்துற சவுண்ட போடுறான். இது சூப்பர்மேன் காட்டான் கேமரான இங்கிலீஷ்காரங்க ட்ரெண்ட் பண்ணா அதே எடுத்து ஹனுமான் காட்டான் கேமரா போடுறானேடா. हमें कमेंट करके जाने बताइए 100 எல்லாத்தையும் காமிக்கிறதெல்லாம் காமிச்சிட்டு தம்ப்நெயில்ல போட்டு கிளிக் பைட்ட பண்ணிட்டு இது உண்மையா இல்லையான்னு நம்மகிட்டே கேட்பாங்க. எவ்வளவு ஊழல் பண்றாங்க. और आप इस वीडियो को देखिए कैसे भगवान शिव दूध को पी रहे हैं। அல்ல அந்த ஹோல் இருக்கும், ஹோல் வழியா உள்ள இருக்கும். இங்கதான் நம்ம தெரியல. உள்ள எந்த பைப்பை போட்டு எப்படி புரியுறாங்கன்னு தெரியல. இதுதான் நான் பிசினஸ் ஐடியா உங்களுக்கு சொல்லலாம்னு வந்தேன்ல. நீங்க வந்து பெருசா ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஆரம்பிக்கணும், இல்லாச்சி பெரிய பலசரக்கு கடை வைக்கணும், இல்ல டீ கடை வைக்கணும், அதெல்லாம் அவசியம் இல்லை. ஒரே ஒரு கோயிலை கட்டுங்க, அது எந்த மதத்தா இருந்தாலும் சரிதான். அந்த மாதிரி ஒரு கோயிலை கட்டி இந்த மாதிரி பைப்பை போட்டு உறிஞ்சிங்கன்னா சீக்கிரமே காஷ்மீரால மிகப்பெரிய பிசினஸ் ஐடியா. இது யாருக்குமே கொடுத்தது இல்லைன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பிசினஸ் ஐடியா. இது போக நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. பாருங்க எவ்வளவு சிம்பிளா நீங்க போட்டு, நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பா வச்சே முடிச்ச மாதிரி வெறும் பைப் வச்சே முடிச்சிட்டான் பாருங்க. சிங்க் ஆகுது. क्या आपको भी लगा कि मूर्तियों के अंदर पाइप लगा है? எதுக்கு கேட்பான், இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படின்ட்டு விட்டுட்டு நீ என்ன, நீ எதை என்ன நினைச்சு வீடியோ போட்ட? கடவுள் இருக்காரு, நான் தான் கடவுள். அவனை மட்டும் நம்பிடாது, போட்டு ஆயிடுவேன். நாங்க எல்லாம் சேர்ந்துதான் இருக்கோம் கடவுள். நாங்க ஒரு பேண்டு மாதிரி எல்லாரும் சேர்ந்து இருப்போம். பிடிஎஸ் எப்படி ஒரு பேண்டோ, நாங்கெல்லாம் கடவுள் எல்லாம் ஒரு பேண்டு. ஜீசஸ், அப்புறம் அல்லாஹ், அப்புறம் நம்ம பிள்ளையாரு. ஐயோ இது வேற முடிஞ்சிருது. சரி சீக்கிரம் போவோம், அடுத்த வீடியோ போவோம். क्या है वो सब दूध पी रहे हैं और ये न्यूज़ सुनकर सब चौंक जाते हैं। घर और मंदिर பாத்தீங்களா, இதை வச்சே ஃபேமஸ் ஆக்கி கோயிலை கட்டி பெருசா கட்டி ஃபேமஸ் ஆக்கிடுவாங்க. இதுதான் சிறந்த பிசினஸ் நிறைய ஐடியா. பேரு இத में गणपति की मूर्ति कई लोगों को लगा कि ये और हैरानी பாருங்க, की அதை बात ये है பார்த்து कि गणपति மறுபடியும் இன்னொருத்தன் பண்ணியிருக்கான் பாருங்க. பிள்ளையாருக்கு போன் அடிச்சு இது உண்மையான்னு கேட்பமா? ஹலோ, ஆமா இந்த ஆள் சொல்றது உண்மையா? இல்லையா இல்லையா. ये वीडियो श्रीलंका की है। इस वीडियो में मदर मैरी की स्टैचू की आंखों से आंसू आ रहा है। வந்துட்டான். அழுகுறாங்களா? कुछ लोगों को लगा कि ये किसी की शरारत होगी, लेकिन ये जब उस पंद्रह आंसू लाख को लोग पोंछा आ गया तब फिर से उनकी आंखों से आंसू आने लगे। என்னடா பண்றீங்க? அது இப்போ கரெக்டா வீடியோ எடுக்கும் போது ஒரு கண்ணீர் வருது. உண்மையிலே கடவுள் இதை பார்த்து கமலா அழுது. இன்னொரு சொட்டு வருது. அந்த கண்ணுல வரல, பைப்பு கனெக்ட் பண்ணலையா? அந்த கண்ணுல के लिए ऐसा कर वो हमारे ये வரல. அவ்வளவுதான், 3 விஷயத்தை காட்டிட்டான். 3மே சூப்பரா இருந்துச்சு. 5 times Hindu god caught on CCTV camera and spotted in real life. இந்த முடி வேற ஒரு நிமிஷம் இருக்கு. பேசாம போனிட்டே போட்டா. ரப்பர் பேனுங்க. போனிட்டே வேற போட்டு. அஜித் படத்துல வருவார்ல. போனிட்டே போட்டேன். ரைட். போனிட்டே அது அன்பா அம்மாக்கள் போடுற மாதிரி இருக்கு. ரொம்ப முடி. நமக்கே எவ்வளவு முடி கொட்டுற பிரச்சனை இருக்குன்னா ஜீசஸுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும் யோசிச்சு பாருங்க. எனக்கு எவ்வளவு முடி கொட்டுது தெரியுமா? என்னதான் சொல்றேன், யாரா என்ன தாண்டா சொல்ற? ஆஹா சூப்பரா இருக்கு இந்த கெட்டது.
ஏசுதாஸ் மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. கொஞ்சம் கொஞ்சமா மோடிஜியா மாறிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல. எனக்கே புரியல. என்னடா சொல்ல வர? இது பாத்தீங்கன்னா கடவுள் வெளிச்சத்தை தெரிஞ்சா கடவுள்ன்றானுங்க, இதுவே இருட்டுல தெரிஞ்சா பேயின்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான் வாழ்க்கையின் தத்துவமே. அவ்வளவுதான். ரெண்டாவது விஷயம், கண்ணு மூவ் ஆகுற மாதிரியே இருக்காம. இது காடு கேட்டான் கேமரா வீடியோடா. ட்ரைன் ஆட்டுடா இல்லடா. நான் ஒரு பாபாடா, நான் ஒரு கடவுள்டா. என்னையவே கோபப்பட வச்சிட்டீங்களா? எந்த பக்கம் போனாலும் நம்மள பார்க்க முடியும். இது இங்கே இருக்குடா, சென்னையில ஒரு இடத்துலயே இருக்குடா. கொண்டு போய் காட்டவா? இப்படி ஏமாலியா இருக்கீங்களா? சரி ஓகே, அடுத்து போ. இது என்னப்பா எவ்வளோ ஆப்வியஸா பண்ணியிருக்க. ஒரு கட்டு வருது, அங்கேயே நீ ஏதாச்சும் இழுத்துன்னு தானே யாருக்கு தெரியும். ஆனா உங்களை வந்து இதெல்லாம் பார்த்து யாரா காடு காட்டான் கேமரா ப்ரூஃப்னு நம்ப போறான்னு தெரியல. ஆனா எப்படியும் பாரு 1 மில்லியன் வியூஸ் வருது. என்ன வச்சே நீங்க சம்பாதிங்கடா. நல்லா என்னைய வச்சே டெஸ்ட் பண்ணுங்கடா. தெரியுது இதெல்லாம் ஆரமாக் போட்டு காட்டுறாராம். எங்களுக்கு என்ன கண்ணு தெரியாதா? கோஸ்ட் காட்டான். ஐயோ தலைவரே, பூ தலைவரே, மரம் அழுது தலைவரே, அழுது தலைவரே, கல் அழுது தலைவரே. இங்க பார்த்தா இங்க அதை விட ஆரமா போட்டு காட்டுறேன். பார் அங்க பாரு கடவுள் தெரிகிறார். இங்க பாரு மாலை விழுகுது. இங்க பாரு பால் உள்ள போகுது. பாரு கடவுள் பால் குடிக்கிறார். இந்த வீடியோ யாரும் அஃபென்சிவா எடுத்துக்க வேணாம். இது ஒரு ஹோல்சமான வீடியோ. எல்லா மதத்தையும் சேர்த்திருக்கேன் நான். பாத்தீங்களா, ஜீசஸ் முஸ்லீம் கேப் போட்டு எல்லாம் போட்டு விளக்கு ஏற்றும் போது அது எவ்வளவு ஹோல்சமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே நினைச்சு பாருங்க எவ்வளவு ஒற்றுமையா நம்ம இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நினைச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ என்னடா நினைக்கிறது? நான் தான் கடவுள் சொல்றதை கேட்றான். எனக்கு 1000 தீபம் ஏத்துங்கடா, ஏத்துறா. இப்படி எந்த கடவுளும் கேட்க போறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்ல இருந்தா நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அவரை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இருக்கிறனாலதான் புதுசா பிரச்சனை வருது. காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கடவுள் ஏன் கேவலமா பாடுறாருன்னு கேட்காதீங்க. எனக்கு அப்பப்ப பாடும் போதெல்லாம் வாய்ஸ் கேக் வந்தது. என்னன்னு தெரியல. எனக்கு மட்டும் இருக்க பிரச்சனையா எல்லாருக்குமே இருக்க பிரச்சனையான்னு தெரியல. ஓகேடா மனித பதறுகிறா. இதெல்லாம் என்னமோ ஆயுது என்ன ஆகுதுன்னு தெரியல. மறுபடியும் கீழே உழுகி அதை எடுக்கிறதுக்குள்ள கஷ்டப்படுவேன் எனக்கு. சரி நான் போயிட்டு வரட்டா. உங்களுக்கு எதுவும் ஆசை விஷ் ஏதாச்சும் இருக்கா? ஏதாவது செய்யணுமா? நான் உங்களுக்கு God is still writing my love story நிறைய பேர் சுத்திட்டு இருக்கீங்க. நாம எனக்கு வேற வேலை இல்லையாடா? உங்க கதையில தான் எனக்கு வேலையா? போங்கடா டேய். குத்துற வேலையா பாருங்கடா. மைக் செட் ஸ்ரீராம் மாதிரி எவ்வளோ பிரச்சனை பத்தி பேசுங்க சார். இந்த முரட்டு சிங்கர் பிரச்சனை பத்தி பேசுங்க சார். மதன் கோவில்னு ஒருத்தவர் வந்து இப்ப வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு எவ்வளவு நாள் சிங்கர்னு சொல்லிட்டு. அது கூட நான் ஏத்துக்குவேன். ஒருத்தர் மொரட்டு சிங்கிள் ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி ரொம்ப நாளா அவர் மட்டும் கல்யாணம் ஏதாச்சும் ஒரு நோட்டிபிகேஷன் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல இருந்து வரட்டும் பாத்துக்கிறேன். இதுதான் காடு கேட்டான் கேமரா. கோஸ்ட் காட்டான் கேமரா தான் நீங்க சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. காடு கேட்டான் கேமரா போட்டு காமிச்சுன்னு நினைச்சேன். சரி கடவுள் நானே இறங்கி வந்து போட்டு காமிச்சிட்டேன் எல்லாமே. உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஐடியாவும் கொடுத்துருக்கேன். நல்லா ஜெகஜோதியா வாழுங்க. சூப்பரான ஐடியா. எதுவுமே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்ல. எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா மரத்தை ஏதாச்சும் போட்டு அதுவே ஒரு கோயிலை கட்டி அதுல ஏதாச்சும் பண்ணுங்க. சயின்ஸ் வச்சு விளையாடுங்க. கடைசியா ஒரே ஒரு கருத்தை சொல்லி உங்க எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு கருத்தை சொல்லி இந்த வீடியோ முடிக்கணும்னு பாக்குறேன். தண்ணி அடிக்காத, தாடிய வளர்க்காத, தம்ம அடிக்காத, டோட்டலா வேஸ்ட். என்ன ஆனாலும் அவளுக்காக அழுகாத, போனா போறாடா பாஸ்ட் விட்டுட்டு போயிட்டான்னு அழுவாதடா. உன்னை விட்டுட்டோம் மேனு அவ அழுவானும்டா. தோத்துட்டோம் மேனு கலங்காதடா. காதலோட தோல்விதான் சாமியார் மாதிரியே இருக்காரு. இல்ல அவளை மறக்க முடியலன்னா பேசாம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ரீஎன்ட்ரி கொடுத்துரு. என்ன அதாவது புதுசா இருக்கு. ஒரு எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ஒரு வீடியோக்குன்னு ஒரு பேட்டர்ன் எதுவுமே கிடையாது. தோன்றதை அடிச்சு என்ன தோணுதோ இஷ்டத்துக்கு இங்க ஆரம்பிச்சு இங்க முடிக்க போறோம். எதுவுமே இல்ல, பிளான்டே இல்ல. ஆக்சுவலா அது மாதிரி இருக்கதான் நல்லா இருக்கு. பிளான் பண்ணி பண்றது நல்லா இல்ல எனக்கு தெரிஞ்சு.
மற்ற சேனல்ஸ்லாம் பண்றாங்க. அதில் என்னத்தை எங்கே கட் பண்ணணும், எதை எங்கே வைக்கணும், எப்படி அதை யோசிக்கிறாருன்றதும் தெரில. இப்போ ஐ திங்க் இப்போ ரீசெண்ட் வீடியோஸு கொஞ்சம் அந்த ஒன்லைனு அந்த ஸ்கிரிப்ட் மாதிரி ஏதோ பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா ப்ராப்பராக எங்கேயுமே மிஸ் ஆகுற. ஆனால் பழைய வீடியோஸும் பார்த்து எதுவுமே ஸ்கிரிப்டட் இல்லை. ரேண்டமாக இந்த கான்செப்ட் அதாவது காட் காட்டான் கேமராவில் பண்ணுவோம், அதை நம்மளே காடாக வந்து ரியாக்ட் பண்ணி பண்ணுவோம் அப்படிங்கிறது. அதெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. அதான் கண்டென்ட் போல. செம்ம அல்டிமேட், நல்லா இருந்துச்சு. அண்ட் இது ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே ஓகே அவங்களுக்காக தான். நானுமே இப்போ முன்னாடி பார்த்ததே இல்லை இந்த வீடியோ, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே, வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.